என்ன போஸ்ட் மாஸ்டர் கடை திறந்து மணி நேரமாச்சா? எது இது கடையா? இது என்ன காப்பி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபால் வைக்கிறீங்கல்ல? ஆமா. வியாபாரம் பண்ற கடை தானே? அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏர்மைகள் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்? அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாண்ட் சார். எத்தனை சார் வேணும்? முதல்ல பாப்பா கொடுத்துருப்புங்க, கால் வலிக்க போகுது. சரிங்க சார். பாப்பா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? 100 ரூபாய் சில்லறை வேணும் சார். இருக்கு சார். 1ஆம் தேதி வரீங்களா? தர்றேன். ப்ளீஸ் சார். என்னங்க நீங்க? நாங்க என்ன வியாபார கடையை வச்சிருக்க? போயிட்டு வாங்க. போடி சார். நைனா சார், நைனா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க. இருக்குங்க சார். இந்தாங்க சார். 15 பைசா கொடுங்க சார். 15 பைசா? எஸ் சார். என்ன அது? 5 பைசா. ஏன் சார் இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்களை அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி 10 பைசா எங்கங்க சார்? 2 தடவை கொடுத்துறேன். பொறுக்கி பையல, பொறுக்கி படுவா படுவா படுவா. வாடாங்க. 10 பைசாக்கு பக்கு இல்லாத நாய் ஏறு மயில் இருக்கா, இறங்கு மயில் இருக்கா, இங்கிலாந்து இருக்கா, இத்தாலி இருக்கா? இத்தாலி இத்தாலி எங்கடா லெட்டர் எழுதுற? திருச்சிங்க லெட்டர் கிடையாது. நடந்து போய் சேர்த்து சொல். அந்த நாங்களுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும். கடமை அது கடமை. ஆமா வர்றது 1 hour லேட். இதுல கடமை கத்திரிக்காயின்னு ஓபனிங் சாங் வேற. போடா போய் வேலை பாறா. ஓகே சார். டேய் நில்லு. அந்த கை காட்டு. என்னடா இது? உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல. நீ 10 விரலுக்கு மோதிரம் போட்டிருக்கிய. எப்படிடா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சொர்க்கத்துல வேலை பார்க்கறாருன்னு. ஆமா கோலார் தங்க சொர்க்கத்துல தங்கம் மட்டும் தான் வரும். மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளிய வருதா? ஆமா சார். டேய் கட்ட விரல் கூட வருதா? ஆமா சார். உலகத்திலேயே கட்ட விரலுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீதான்டா. போ. என்னது எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கறான். இதுல ஏதோ கோளாறு இருக்குது. 53. ஐயோ சித்தப்பா 54. ஐயோ சித்தப்பா 55. ஐயோ 56. ஐயோ 57. 58. 59. 60. 61. ஏய் என் மாமா என்ன வித்தியா காட்டிட்டு இருக்காரு? வெச்ச கண்ணை எடுக்காம வெறிச்சு பாத்துட்டு இருக்கியே. அவர் மட்டும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சா என் கருவ மாடெல்லாம் வித்துட்டு அவருக்கு ஆல்ரெடியே கதின்னு விழுந்து கிடந்துட மாட்டேன். இடிச்சேன்னா இருக்கிற பல்லெல்லாம் கொட்டி போயிடும். ஆசை இருந்தா வேற எவனையாவது பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே? ஏன் மாமன் தானே கிடைச்சாரு. இவளுக்கு எங்க எதிரி மாப்பிள்ளை கிடப்பா? தனக்கு வர புருஷன் வெத்தலை பாக்கு போடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாது, சாகர வரைக்கும் வேற ஒரு பொண்ணை கண்ணெடுத்தும் பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஒரே ஒருத்தர் இருந்தாரு, ஆனா அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு அது? உங்க வீட்டுக்காரட்டே சும்மா சொன்னா. புள்ளிமாமா నేను వస్తా. అంగ చిట్టపా బిస్తా. எதிர் வீட்டுக்கு பால் ஊத்திட்டு வாரே. அப்பாடி பாரதி ஒரு நிமிஷம் வாயே. என்னக்கா? ஐயே ஏன் இப்படி சலிச்சுக்கிற? இத பாருக்கா, ஊரு கண்ணெல்லாம் என் மாமா மேலதான் இருக்கு. அதுக்கு நீ ஏன் பயப்படுற? அவர் கண்ணு உன் மேல படுற மாதிரி நடந்துக்க. போய் மாமாக்கு பால் கொடு. பாவம் எக்ஸசைஸ் பண்ணி டயர்டா இருப்பாரு. ஓ ஓகே. மாமா பால். என்னது? பசப்பால் மாமா. அதெல்லாம் எனக்கு வேணாம் போ. எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி குடி குடிக்கிறேன். என்னாச்சு மாமா? யாரோ என்ன பத்தி நினைக்கிறாங்க. நான் ஒருத்தங்க இருக்கும்போது வேற யார் நினைப்பாங்க உங்களை? குடுத்துடுறா. உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கும்போது பார்வதி பரமசிவம் மாதிரி இருக்குன்னு ராத்திரி கூட என் வீட்டுக்காரர் சொன்னாரு. நான் எப்ப சொன்னேன்? ஒருவேளை ராத்திரி மப்பள உளறிட்டனோ? இல்லையே ஸ்டடியா தானே இருந்தேன். அப்புறம் சொல்லிருப்பேன் நான் ஒரு படை அம்மா